அன்பு நண்பர்களே, ஆரோக்கியம் டிவி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்னைக்கு இந்த காணொளியில் எதை பற்றி பார்க்குறோன்னா, பலாப்பழம். இந்த பலாப்பழத்தினுடைய வரலாறு, நன்மைகள், சத்து வகைகள் மற்றும் இதனுடைய பக்க விளைவுகளை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த பலாப்பழம் நம் தமிழர்களின் பாரம்பரியத்தில் மிகவும் முக்கியமான பழமாகும். நம்முடைய முன்னோர்கள் எந்த ஒரு விசேஷமானாலும் அதற்கு முக்கணிகளை வைப்பது தான் வழக்கம். பெரும்பாலும் மா, பலா, வாழை என்று சொல்வார்கள். இது ஒரு பெரிய பழமரம் ஆகும். இது அதிகபட்சம் 55 முதல் 60 கிலோ வரை எடையுள்ள பழங்களை உற்பத்தி செய்யக்கூடியது. பழைய மரங்கள் எதுவாக இருந்தாலும் சுமார் ஒரு வருடத்தில் 500 பழங்களை தாங்கக்கூடிய வல்லமை உடையது. இந்த பழாமரம் 100 முதல் 1000க்கு மேற்பட்ட பழங்களை ஒன்றாக சேர்த்திருக்கக்கூடிய ஒரு பழமாகும். இதிலுள்ள பூக்கள் அனைத்தும் தனிப்பட்ட பூக்களே ஆகும். இந்த பழாமரத்திற்கு தாவர பயிராக ஆர்டோகார்பஸ் ஹெட்ரோஃபிலஸ் என்று சொல்லுவாங்க. இந்த பழாப்பழம் அதாவது பழாமரம் பெரும்பாலும் வெப்பமண்டலம் கொண்ட தாழ்நிலை பகுதிகளாக உள்ள நிலத்திலே வளர்வதற்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். உலகின் பெரும்பாலும் வெப்பமண்டல பகுதிகளால் இந்த பலாப்பழம் பயிரிடப்படுகிறது. குறிப்பாக இந்தியா, வங்கதேசம், மலேசியா, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து போன்ற நாடுகளில் பயிரிடப்பட்டு வருகிறது. நன்கு பழுத்த பழம் மட்டுமே மிகவும் சுவையாக இருக்கும். இந்த சுவை காரணமாகவே பல பொருட்களில் இது சுவையாக பொருட்டும் பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த பழாப்பழம் என்ற வார்த்தை, அதாவது ஜாக் ஃப்ரூட் என்று சொல்லுவாங்க இல்லையா, ஆகையால் இந்த பழாப்பழம் ஜாக் என்ற வார்த்தை போர்ச்சுகீஸ் நாடுகளில், அதாவது போர்ச்சுகீஸ் நாட்டில் உள்ள ஜாக்காவில் இருந்து வந்தது என்றும் நம்பப்படுகிறது. மற்றொரு பிரிவினர் ஜாக்கா என்றால் அது மலையாளத்தில் இருந்து வந்தது என்றும், ஜாக்கா என்பது சக்க என்றும் சொல்லப்படுகிறது. சரி, இப்போ இந்த பலாப்பழத்தினுடைய நன்மைகளை பற்றி பார்க்கலாம் வாங்க. இது பெரும்பாலும் செரிமானத்திற்கு பயன்படுது. இது செரிமான மண்டலத்தை மேம்படுத்தி ஜீரணத்திற்கு பயன்படுது. மேலும் மாஸ்டிக்கலை தடுக்க பயன்படுகிறது. மேலும் இதில் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவு இருக்கிறதால இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு பயனுள்ள ஒரு உணவாக பார்க்கப்படுது. இந்த பழத்தில் கால்சியம், மெக்னீசியம், வைட்டமின் கே இருப்பதால் இது எலும்புகளை பலப்படுத்தி எலும்புகளுக்கு உறுதியை அளிக்கிறது. மேலும் இது இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது. ஏனென்றால் இதில் பொட்டாசியம் அதிகமாக இருப்பதால் இரத்தத்தில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை உறிஞ்சி இரத்த அழுத்தத்தை பராமரித்து இதயத்திற்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்குது. இது பெரும்பாலும் உடலில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கக்கூடியது. பலாப்பழம் உண்பதால் குடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுத்தன்மை பொருட்களை வெளியேற்றி குடலையும் உடலையும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக பராமரிக்க பயன்படுது. இந்த பழத்தை தினமும் ஒரு கணிசமான அளவு உண்பதால் இந்த பழத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற பொருட்களால் முகத்தில் உள்ள சருமத்தை பராமரித்து முகத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்களை குறைத்து மேலும் முதுமையையும் தடுக்கப்படுகிறது. மேலும் இந்த பலாப்பழத்தில் உள்ள குறைந்த கிளைசமிக் என்ற வேதிய பொருள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தி இது சர்க்கரையின் அளவையும் ஒரு சரியான முறையில் இரத்தத்தில் பாதுகாக்கப்படுகிறது. பலாப்பழம் என்பது குளிர்ச்சியான ஒரு பழமாகும். இதை பெரும்பாலும் கோடை காலத்தில் எடுத்துக்கொண்டால் நல்லது. மழை காலமோ அல்லது குளிர்காலத்திலோ அதிகமாக எடுத்துக்கொள்வதை தவிர்க்கவும். சரி, இப்போ இந்த பழத்தில் உள்ள சத்து வகைகளை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஒரு 100 கிராம் அளவு பலாப்பழத்தை நாம் உட்கொள்வதால் தினம் கிடைக்கக்கூடிய சத்து வகைகள் என்ன என்பதை பார்க்கலாம். கார்போஹைட்ரேட் சொல்லக்கூடிய மாவு சத்து நமக்கு 24 கிராம் கிடைக்கிறது. நார் சத்து 1.5 கிராம், கொழுப்பு 0.64 கிராம், புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் 1.75 கிராம். மேலும் இதில் நீர்ச்சத்து, நுண்ணிய உயிர்ச்சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம், இரும்புச்சத்து ஓரளவுக்கு போன்ற சத்துக்கள் இந்த பழத்தில் காணப்படுகின்றன. இந்த பழத்தை உண்பதால் நமக்கு எண்ணற்ற நன்மைகள் இருக்கிறது. சரி, இந்த பழம் அதிகமாக சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய தீமைகள் பற்றி பார்க்கலாம் வாங்க. முதலில் அதிகமாக சாப்பிடும் பொழுது செரிமான பிரச்சனை ஏற்படலாம், வயிற்று உபசம் வரலாம், வாந்தி வரலாம், எடை அதிகரிப்பு, ஒவ்வாமை, சிறுநீர் கோளாறு, இரத்த சம்பந்தமான பிரச்சனை,
போன்றவையும் வரலாம். இது பைமோட்டுங்க. ஆன்லைனில் பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு ஆப்பு. இந்த ஆப்பை பயன்படுத்தி நம்ம வீட்டுக்கு வேண்டிய மளிகை பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். சரி, இந்த சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய நபராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மேலும் இந்த காணொளியை கண்ட அனைவருக்கும் நன்றிங்க.